நாகரனுடைய அம்சமான அந்த குலுக்கைக்கு வந்து தன்னுடைய கால்நடைகளுக்கு விசக்கடி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலி கொடுத்து வேண்டுதல் வச்சு பலி கொடுத்து பண்ணுறது வழக்கம். வேலை செய்துவிட்டு ஓய்வில் உட்கார்ந்திருக்கும் பணியாளர்கள். ரெண்டு கலசத்துக்கு நடுவில் நிலா இருக்கிற அழகை பார்த்தாவே ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருநாசாமி கோயிலுக்கு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் வந்து தீர்த்தத்துக்கு போயிட்டு வந்த நிகழ்வு எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு தேர் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கலசம் வைக்கிற நிகழ்வு, அதுக்கப்புறம் குலுக்கை திறக்கிற நிகழ்வு, இது எல்லாமே நடைபெற போகுது. அந்த குலுக்கை திறக்கிற நிகழ்வு வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து அந்த குலுக்கை திறக்கிற நிகழ்வு வந்து நடைபெறும். அந்த நிகழ்வு எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கங்க. இன்றைக்கி நிகழ்வுகள்லாம் எப்படி எந்த மாதிரி? அதாவது குருநாத சுவாமி திருக்கோயிலினுடைய ஆடிப்பெருந்தேர் திருவிழா இப்போ சிறப்பாக நடைபெற்றுருக்கு. உங்களுக்கு தெரியும், பூச்சாட்டு முடிஞ்சது. அடுத்து கொடிக்கட்டு பூஜை வனத்தில் கொடியேற்றுதலோடு நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கொடிக்கட்டு முடிஞ்சு திங்கட்கிழமை தீர்த்தத்துக்கு எல்லோரும் காவிரி ஆறுலேருந்து குடகு வரைக்கும் எல்லாருமே போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து சுவாமிக்கு விட்டு முதல்ல வெள்ளிக்கவச அலங்காரத்துக்கு சுவாமி மாறுறாரு. அதாவது மூலவராக இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த குருநாதர் வந்து இந்த 10 நாள் மட்டும் உற்சவராக நமக்கு காட்சி கொடுக்குறாரு. வெள்ளி கவச அலங்காரத்தோட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இதுதான் இந்த திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வு. இந்த வெள்ளிக்கவச அலங்காரம் வந்து மறுபூஜைன்னு சொல்லக்கூடிய ஆடிப்பெருந்தேர் திருவிழா வருகிற 13 ஆகஸ்ட்லேருந்து 16 ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் நடக்குது இல்லைங்களா? அந்த நாட்கள் முடிகிற வரைக்கும் இதே வெள்ளிக்கவச அலங்காரத்தோட குருநாதர், காமாட்சி அம்மன், பெருமாள் 3 சுவாமியும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அதனால் இன்னையிலேருந்து எப்போ வந்தாலும் அந்த வெள்ளிக்கவச அலங்காரத்தோட சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அதாவது முதல்வன பூஜையிலேருந்து மறுவன பூஜை முடிகிற வரைக்கும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோட காட்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைய நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா குலுக்கை திறத்தல்னு சொல்லுவோம். அதாவது அந்த காலத்திலேருந்து ஒவ்வொரு விவசாயியும் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு போன்ற கால்நடைகளுக்கு விசக்கடிகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குலுக்கைன்ற ஒரு விஷயத்துக்கு நாகரனுடைய அம்சமான அந்த குலுக்கைக்கு வந்து தன்னுடைய கால்நடைகளுக்கு விசக்கடி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு பலி கொடுத்து வேண்டுதல் வச்சு பலி கொடுத்து பண்ணுறது வழக்கம். அந்த வழக்கப்படி இன்றைக்கி வந்து அதாவது கொழுநிறுத்துதல் பூஜை திங்கட்கிழமை முடிஞ்சது அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு முதல்வன பூஜைக்கு முந்தைய நாள் இரவு வந்து அந்த குலுக்கைன்ற இடத்துல சுவாமிக்கு ஒரு பூஜை சிறப்பாக பண்ணி அதில் பலியிடுதல் ஆடு அல்லது கோழியை அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாற் போல் பலி கொடுத்து அந்த குலுக்கை திறத்தல்ங்கிற நிகழ்ச்சி நடக்கும். இது முடிஞ்சதையும் அதை தொடர்ந்து நமக்கு தேர்களுக்கான கலச பூஜை நடந்துடுது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் முதல்வன பூஜை அன்றைக்கு 3 சுவாமிகளும் தேர்களில் கிளம்புறதுக்கு முன்னேற்பாடான இந்த கலச பூஜைங்கிறது தான் ஒரு தொடக்கம், தேர்னுடைய தொடக்க விழா. அந்த விழா வந்து இப்போ நடந்துருச்சு. நாளைக்கு காலையில் 3 சுவாமிகளும், அதாவது குருநாத சுவாமி பெரிய தேர்லையும், பெருமாள் சுவாமி சிறிய தேர்லையும், பல்லக்கில் காமாட்சி அம்மனும் வனம் போயிட்டு வர்றது முதல்வன பூஜை. இதை தொடர்ந்து மறுவன பூஜை அடுத்த வாரம் புதன்கிழமை 3 சுவாமிகளும் மகமேறு தேர் மூலமாக வனத்துக்கு போயிட்டு வர்றதோட திருவிழா நிறைவு பெறுகிறது. நன்றி.
செய்துவிட்டு ஓய்வில் உட்கார்ந்திருக்கும் பணியாளர்கள். கலசத்துக்கு நடுவில் நிலா இருக்கிற அழகை பார்த்தாவே சும்மா அற்புதமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. இருக்குது. இது இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.
தேர் கட்டுவீங்க? ஒரு மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் கட்டி முடிச்சிருங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தால் ஆரம்பத்திலிருந்தே நிகழ்வை நம்ம பார்க்கலாம்? 10 மணி காலையில் ஒரு 8 மணிக்கு எல்லாம் கூட்டம் வருவாங்க. 8 மணி 10 மணி பூஜையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 3 மணி ஆயிருங்களா நாளைக்கு? காலையில் ஒரு 10 மணிக்கு பூசி ஆகிட்டு தேர் எழுந்தறியாகுங்க. எழுந்தறியாகி வனத்துக்கு போகும். வனத்துக்கு அங்கே ஒரு 1 மணி 1:30க்கு போயிடும். இல்லை அதான் வனத்தில் பூஜையெல்லாம் முடியறதுக்கு ஒரு 3 மணி ஆயிரும். ஒரு 2 மணி தேர் 2 மணிக்கு 2:30 தேர் போயிடும். தேர் போயிருங்க. பூஜை வந்து நைட்டு தான். இங்க அங்க ஒரு பூஜை பகல்ல ஆகுங்க. சாமி போனதே அங்க ஒரு பூஜை ஆகும். அதுக்கப்புறம் நைட்டு தான் போகும். ஓ சரி சரி சரிங்க. இன்னைக்கு வண்டியில் என்னென்ன போகுங்க? சாமி வண்டியில் சாமி போகக்கூடிய சாமி போகும். சாமி மகமெல்லாம் இப்போவே கொண்டு போயிருவீங்களா? கொண்டு போவோம். மாட்டு வண்டியை மரம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு இப்போவே கொண்டு போயிருவீங்க? இப்போவே கொண்டு போயிடும். இப்போ போய் மடத்தை போய் அலங்காரம் பண்ணி காலையில் வரைக்கும் சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்கும். தேர் போக வரைக்கும் சிறப்பு பூஜை நடந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போனப்போ தேர் இருக்கிற சாமிக்கு சிறப்பு பூஜை. மக்களே இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா குலுக்க திறக்கிற நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது சாமி வந்துட்டு ஒரு பெட்டகத்தில் வந்து போட்டு மாட்டு வண்டியில் வந்துட்டு கொண்டு போகிற நிகழ்வு எல்லாமே நடந்துகிட்ருக்குது. நாளைக்கு காலையில் புதன்கிழமை முதல் வனபூஜை வந்து நடக்க போகுது. அந்த முதல் வனபூஜையை தொடர்ந்து அடுத்த வாரம் வந்து திருவிழா மிக பிரம்மாண்டமான முறையிலையும் இருக்கும். கட்டாயம் வந்து அந்தியூருக்கு வந்து எல்லோரும் வாங்க திருவிழாக்கு. அதுபோக இன்றைக்கி கோவிலில் இருக்கிற அலங்காரம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் அதே அலங்காரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு திருவிழா டைமில் ரொம்ப ஹரிபரியாக வந்துட்டு கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து இப்போவே பார்க்குறதுக்கான ஒரு சூழலும் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயும் வந்து சாமியை பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து முதல் வனபூஜையை பார்ப்போம். அதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டாடா.